என்ன ஒரு மனிதனை ஃபிஷ் மாதிரி மாற்ற முடியுமா? இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சுவாசத்துக்காக நுரையீரல்களை பயன்படுத்துறாங்க. ஆனால் மீன் வந்து தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக பூக்கள் ட்ரில்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டை பயன்படுத்துது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா CRISPR அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி மீனில் பூக்கள் உள்ள டிஎன்ஏவை மனிதன்ட்டு டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணி ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீப்ரா ஃபிஷ் அப்படின்ற ஒரு ஃபிஷ்ஷோட்டு டிஎன்ஏவை எடுத்து தவளைகள்கிட்ட டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணி இதை ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அந்த தவளையால் தண்ணியில் சுவாசிக்கவும் முடிஞ்சிருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனுக்கும் இதை ட்ரை பண்ணலாம், மனிதனையும் மீனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி மாற்றினாலுமே நம்ம மனிதன்ட்டு உடல் வந்து அந்த உப்பு நீருக்கு சகிப்புத்தன்மையுடையதாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் கடலில் ஒவ்வொரு ஆழத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரெஷர் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை சேஞ்ச் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணணும்னா நிறைய இயர்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் மீனாக மாறினீங்கன்னா கடலில் போய்ட்டு என்ன செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.